ரூபாய் 20 கோடி வரை ஒப்பந்த பணிக்கான ஒப்பந்ததாரர்களுக்கு அரசாணையை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி உப்பளம் தமிழ்த்தாய் நகர் அருள்மிகு பொராத்தம்மன் அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எய்ம்ஸ் கல்லூரியில் ஆசிரியர் தின விழா கோலாகலமாக மாணவர்களால் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MOH பாரூக் மரக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் புதுச்சேரி கிளை மற்றும் வேலூர் கோட்டம் LIC பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்விக் குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. ரூபாய் 20 கோடி வரை ஒப்பந்த பணிக்கான ஒப்பந்ததாரர்களுக்கு அரசாணையை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் திட்ட மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கு 2024-25 ஆண்டுக்கான புதுச்சேரி, காரைக்கால், ஏனம் மற்றும் மாஹே பகுதிகளுக்கான தனித்தனி புதிய விலைப்பட்டியல் அடங்கிய புத்தகத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் வெளியிட்டார். இதேபோல் பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களுக்கான ஒப்பந்த திறன் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட அரசாணையை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். இதன் மூலம் புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறையில் 20 கோடி ரூபாய் வரையிலான பணிகளை தளர்த்தப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் ஏலத்தில் கலந்து கொண்டு மேற்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துறை செயலர் ஜெயந்தகுமார், தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தமிழ்த்தாய் நகர் அருள்மிகு பொராத்தம்மன் அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தமிழ்த்தாய் நகர் அருள்மிகு பொராத்தம்மன் அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் கடந்த 4ஆம் தேதி கணபதி பூஜை மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் மற்றும் முதல் கால மற்றும் 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இதையடுத்து கடம் புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு பொராத்தம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக இன்று காவல்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் பத்திரிகையாளர் யூனியன் தலைவர், புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கத்தின் கௌரவ தலைவருமான மதிமக ராஜா தலைமையில் நமச்சிவாய அமைச்சருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எழுச்சி பத்திரிகையாளர் சங்கத்தின் நிர்வாகிகள், தலைவர் சுகந்தன், செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் சத்யா, துணை தலைவர் சிவக்குமார், துணை செயலாளர் கமல், துணை பொருளாளர் சங்கர் மற்றும் நிர்வாகிகள் செல்லப்பா, முனியன், மணி, ரமேஷ், ராபர்ட், அசோக், பரணி மற்றும் சங்கத்தின் உறுப்பினர் 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திருக்கரங்களால் பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 ஏர்போர்ட் ரோட், opposite Navalan Nerinjarian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333. எய்ம்ஸ் கல்லூரியில் ஆசிரியர் தின விழா கோலாகலமாக மாணவர்களால் கொண்டாடப்பட்டது. விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்து தங்களின் அன்பையும் மரியாதையும் செலுத்தினர். எய்ம்ஸ் கல்லூரி மாணவர்களின் திறனை வளர்க்கும் சிறப்பான சேவையை செவ்வனவே செய்து வருகிறது. விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் எல்.என். சுரேஷ் கல்லூரி முதல்வர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினார். மேலும் மாணவர்களுக்கு தங்களின் கல்வித்திறனை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் வழங்கி விழாவினை சிறப்பித்தார். 39வது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு அரவிந்தர் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி மிட்டவுன் இணைந்து கடற்கரை சாலையில் செவிலியர் மாணவிகளின் கண்தானத்தை வலியுறுத்தி கைகளில் ஒளி தீபம் ஏந்தி கொண்டு விழிப்புணர்வு பேரணியாக சென்றனர். பேரணியில் அரவிந்த் மருத்துவமனையின் செவிலியர்கள், கண் மருத்துவர்கள், ரெட் கிராஸ் சங்க பொறுப்பாளர்கள், ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கண்தானம் விழிப்புணர்வு செய்தனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம்.ஓ.எச். பாருக் மரக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் கேரள முன்னாள் கவர்னரும் முன்னாள் வெளிநாட்டு தூதருமான எம்.ஓ.எச். பாருக் மரக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் எம்.ஓ.எச். பேரவையின் தலைவர் பெருமாள் தலைமையில் அவரது சமாதியில் பூ அலங்காரங்கள் செய்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் முகுந்தராஜ், ஜெயபால் தனஞ்சயன், பிரபாகரன், செல்லமுத்து, கலிவரதன், ஆனந்தராஜ், கிருஷ்ணமூர்த்தி, ராகுல் உள்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் புதுச்சேரி கிளை மற்றும் வேலூர் கோட்டம் எல்ஐசி பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் அவைத்திடலில் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் புதுச்சேரி கிளை, வேலூர் கோட்டம் எல்ஐசி பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் இன்சூரன்ஸ் பிரீமியர் மீதான ஜிஎஸ்டி வரியை அகற்ற வேண்டும், மக்கள் சேமிப்பை பாதிக்கும் பங்கு சந்தை சூதாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், மக்கள் நம்பிக்கை பெற்ற எல்ஐசி உள்ளிட்ட பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கடனை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளை காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்க தலைவர் மனோகர் தலைமை தாங்கினார். செயலாளர் நாகராஜன் வரவேற்புரை ஆற்றினார். துணைத் தலைவர் வேலாயுதம் கோரிக்கைகளை வலியுறுத்தி விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து சிஐடியு ராஜாங்கம் தொடக்க உரையாற்ற பெருமாள் கொளஞ்சியப்பன் கருத்துரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி முடிவில் ஆனந்தி நன்றி கூறினார். ரூபாய் 20 கோடி வரை ஒப்பந்த பணிக்கான ஒப்பந்ததாரர்களுக்கு அரசாணையை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி உப்பளம் தமிழ்தாய் நகர் அருள்மிகு பொராத்தம்மன் நம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எய்ம்ஸ் கல்லூரியில் ஆசிரியர் தின விழா கோலாகலமாக மாணவர்களால் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம்.ஓ.எச். பாருக் மரக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம் புதுச்சேரி கிளை மற்றும் வேலூர் கோட்டம் எல்ஐசி பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.